சரியாக மதியம் 3:20க்கு கிரகண புண்ணிய காலம் துவங்குகிறது. விமோச்சன காலம் எப்ப என்று கேட்டீங்கன்னா 6:47 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரகண புண்ணிய காலத்தில் 10 முறை ஒரு மந்திரத்தை ஜபித்தால் 100 முறை ஜபித்ததற்கு சமம். 100 முறை ஜபித்தால் 1000 முறை ஜபித்ததற்கு சமம். 1000 முறை ஜபித்தால் 1,00,000 முறை ஜபித்ததற்கு சமம். அதனால தான் கேரளா போன்ற இடங்கள்ல அந்த மந்திர ஜபங்கள் பண்ணக்கூடியவர்கள் கழுத்து வரை தண்ணீர்ல இறங்கியெல்லாம் கடுமையா ஜபம் பண்ணுவாங்க. இந்த கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் காற்று கூட புகாத அறையில் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் போர்வை வச்சு கூட போத்திக்கணும்னு சொல்றாங்க. அந்த கர்ப்பஸ்திரீகளா இருக்கிறவங்க எந்த விதத்திலும் அந்த கிரகணத்தினுடைய கதிர்கள் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கிரகணம் பிடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் குளித்து விட்டு தயாராக வேண்டும். எதற்கு தயாராகணும்? இறை நாமத்தை சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் நெகத்தை கிள்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை சும்மா கீறிட்டு இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது. அமைதியாக இருக்க வேண்டும். இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்த பலன், இதெல்லாம் பெரிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களால் எதை முடியுமோ, எந்தெந்த நல்ல காரியங்களை முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்கள். அதனால் சந்திர பகவானுடைய அருள் நிறைந்து பெருகும். செவ்வாய்க்கிழமை இல்லையா, முருகனுக்கும் கணக்கு உண்டு. தமிழலை ஆன்மீகம் நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை 3/3/2026 சந்திர கிரகண நாளாக சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாகவே கிரகண காலத்தை கிரகண புண்ணிய காலம் என்று தான் சொல்வது வழக்கம். பொதுவாகவே கிரகணம் என்றால் ஆலயங்கள், திருமலை, திருப்பதி, அதைப்போல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போன்ற ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டுவிடும் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகுதான் கிரகண புண்ணிய காலம் நிறைவு பெற்ற பிறகுதான் அதற்கான சடங்குகளை, வழிபாடுகளை எல்லாம் செய்வது வழக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி என்று சொன்னால், கிரகண காலங்கள், அது சூரிய கிரகணமாக இருக்கலாம், சந்திர கிரகணமாக இருக்கலாம், எந்த கிரகணமாக இருந்தாலும் அந்த கிரகண காலங்களில் வெளிப்படக்கூடிய கதிர்கள் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று சொல்லப்பட்டுள்ளது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் அவர்கள் ரொம்ப தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு கிரகண காலத்தில் உலக்கையை வைத்தால் கூட, வெறும் தரையில் உலக்கையை வைத்தால் எந்த பிடிமானம் இல்லாமல் அப்படியே நிற்பதை ஒரு தொலைக்காட்சிகள், நிறைய தொலைக்காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். யூடியூப்பில் கூட அதை கொடுக்குறாங்க. அப்போது அந்த கிரகணத்தினுடைய கதிர்கள் எவ்வளவு வலிமையானவை என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் சில கட்டுப்பாடுகளை நமது முன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னென்ன கட்டுப்பாடுகள்? முதல்ல கட்டுப்பாடுகளை தெரிந்த பிறகு எப்போ எந்த நேரத்தில் கிரகணம் பிடிக்கிறது, அது என்ன செய்யணும்னு நம்ம சொல்லலாம். இந்த கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் காற்று கூட புகாத அறையில் இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் போர்வை வச்சு கூட போத்திக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கர்ப்பஸ்திரீகளாக இருக்கிறவங்க எந்த விதத்திலும் அந்த கிரகணத்தினுடைய கதிர்கள் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது அவ்வளவு வீரியம் மிக்க கதிர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்க அந்த கிரகணம் பிடிக்கக்கூடிய ஒரு 2 மணி 3 மணி நேரத்திற்கு முன்பாகவே உணவை சாப்பிடக்கூடாது, நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அந்த கிரகணம் முடிந்த பிறகு, இப்போ சூரியோதயம்னா சூரியன் வந்த பிறகு தான், அதாவது விமோச்சன ஸ்நானம், மோட்ச ஸ்நானம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் நாம் உணவு எடுத்துக்கணும். அதை போல் தான் சந்திர கிரகணத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இது ஏதோ ஒரு ஆன்மீகம், மற்றபடி ஒரு பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான விஷயங்கள் என்னவென்றால், வீரியமிக்க கதிர்களை நம் மீது பாயும் பொழுது அதை தாங்கக்கூடிய வல்லமை இருக்க வேண்டும். அதனால தான் முதல்ல குளிக்க சொல்கிறாங்க. கிரகணம் பிடிக்கும் போது கரெக்டாக, இப்போ உதாரணமாக இப்போ நாளைக்கு சந்திர கிரகணத்தில் மதியானம் 3:20க்கு பிடிப்பதா சொல்லப்பட்டிருக்கு. 3:20க்கு கிரகண புண்ணிய காலம் துவங்குது. சந்திரனை அந்த நிழல், ராகுனுடைய நிழல் மறைப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் கிரகணம் பிடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் குளித்து விட்டு தயாராக வேண்டும். எதற்கு தயாராகணும்? இறை நாமத்தை சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் நெகத்தை கிள்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை சும்மா கீறிட்டு இருக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது. அமைதியாக இருக்க வேண்டும். இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். கண்ணால் பார்க்கறதை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் அதனுடைய வல்லமையை மனித உடம்பால், மனிதன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களால் சமாளிக்கவே முடியாது. இப்போ சில பேர் சொல்லுவார்கள், இந்த கிரகண காலத்தில் நாங்கள்லாம் சாப்பிடுவோம், ஒன்றும் பண்ணாது அப்படிம்பாங்க. முதல்ல ஒன்றுமே தெரியாது. ஒரு
60-70 வயது காலகட்டங்கள் ஆகும் பொழுது மருந்துகளாலும் தீர்க்க முடியாத பிரச்சனையை அது ஏற்படுத்திவிடும். இப்போ புற்றுநோய் வருது இல்லைங்களா, இந்த புற்றுநோய் வந்து கீமோதெரப்பி நிறையா பண்ணுறாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவிக்கிட்டே இருக்குது. இது கிரகணத்தினுடைய வீரியத்தின் தாக்கம்னு சொல்கிறாங்க இக்காலத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள். அது யாரும் இப்போ கேட்குறதா இல்லை. அதனால் ரொம்ப ஏன்னா உடம்பு தான் நமக்கு பிரதானம். அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் நம் உடம்பை நாம் சர்வ ஜாக்கிரதையாக கவனித்து கொள்ள வேண்டும். அதற்கு கிரகண புண்ணிய காலத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த சமயத்தில் முக்கியமாக நிறைய பேர் ஜபங்கள் பண்ணுவார்கள், மந்திரங்கள் எல்லாம் ஜபங்கள்லாம் செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது. சரி, நாளைக்கு கிரகண புண்ணிய காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? சரியாக மதியம் 3:20க்கு கிரகண புண்ணிய காலம் துவங்குகிறது. விமோச்சன காலம் எப்போ என்று கேட்டிங்கன்னா 6:47 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பொதுவாகவே சூரிய கிரகணம்னு ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த சூரிய கிரகணம் பிடித்த நேரத்திலிருந்து விடும் நேரம் வரைக்கும் நாம் ஜபங்கள் செய்யணும், பிரார்த்தனைகள் செய்யணும், தானங்கள் செய்யணும், தர்ப்பணங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அது சந்திர கிரகணமாக இருந்தால் நமக்கு தெரிஞ்சால் தான் அது கிரகணம். நம்ம பகுதியில் அந்த கிரகணம் தெரியவில்லை என்றால் எந்த வழிபாடுகளையும் எந்த சடங்குகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. நாளைக்கு சொல்லப்போனால் மத்தியானம் 3:20க்கு சந்திர கிரகணம் பிடிக்குது. அப்படி பிடிக்கும் பொழுது சந்திரனை நம்ம ஒரு சமயத்தில் பார்க்க முடியாது, ஏன்னா சூரியனுடைய கிரணங்கள் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படி பார்த்தா கிரகண புண்ணிய காலம் கிடையாதுன்னா உண்டு. சந்திரனோ சூரியனோ இருக்கிற இடத்த விட்டு நம்ம கண்ணுக்கு தெரியலையே தவிர அவர்கள் தங்கள் கடமையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதனால கிரகண புண்ணிய காலம் உண்டு, ஆனால் நம்ம கண்களால் பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால அது சூரிய அஸ்தமனம் நிகழ்ந்த பிறகு நாளைக்கு என்ன டைமுக்கு சூரிய அஸ்தமனங்கிறத செக் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 6:15 6:20ன்னு சொன்னால் அந்த டைம் வரைக்கும் நாம் குறித்து வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? சூரியன் மறையக்கூடிய நேரத்திலேயே நாம் உடனடியாக ஜபதபங்களில் ஈடுபட வேண்டும். இதில் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணணும். என்ன கேட்டால் எல்லோருமே அந்த நேரத்தில் நீர்நிலைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும், முன்னோர் வழிபாடு செய்யணும். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா தர்ப்பணங்கள் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிரகண காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் என்பது 1000 மடங்கு பலன்களை தரக்கூடியது. இது வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் தர்ப்பணமே கொடுத்ததில்லை அப்படின்னு சொன்னால் கூட அந்த நேரத்தில் நீங்கள் தர்ப்பணம் செய்யக்கூடிய வேலை என்பது முக்கியமானது. செஞ்சிட்டிங்கன்னா முன்னவர்களுக்கு நேராக போய் சேர்ந்து விடும். அது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் இருந்த கஷ்டகாலமே விமோச்சனம் ஆகிடும் சொல்கிறாங்க. அதனால் தயவு செய்து நாம் இந்த நேரத்தில் அதாவது நேரத்தை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் தர்ப்பண நேரத்தை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் சொன்னோம்னா சூரிய அஸ்தமனம் எப்போ நிகழ்ந்தோ ஒரு 6:15 6:20ன்னு வச்சுட்டோம்னா 6:47க்கு விமோச்சனம் சொல்லியிருக்கு. அதனால இடைப்பட்ட 15 நிமிட காலம் இருந்தாலும் 20 நிமிட காலம் இருந்தாலும் நான் உடனே என்ன பண்ணோம்னா அப்போ ஒரு தடவை குளிச்சுவிட்டு உடனே உட்கார்ந்து தர்ப்பணங்களை செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அது முடியறதுக்கு கூட தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி செய்வது மிகுந்த பலன். சந்திர கிரகணமாக இருக்கிறதுனால அரிசி தானம் செய்யலாம், அரிசி அதோடு வெல்லம் சேர்த்து தானம் செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி செய்யும் பொழுது நமக்கு என்றைக்கும் எப்பொழுதும் பஞ்சமே வராது. யாரெல்லாம் செய்கிறார்களோ ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது. முக்கியமாக சில பேர் இந்த ராமநாம ஜபம் செய்வாங்க, பஞ்சாட்சரம் சிவபெருமானுடைய 5 எழுத்தை சொல்லுவார்கள், சக்தி வழிபாடு செய்பவர்கள் அன்னை பராசக்தியினுடைய மந்திரத்தை சொல்லுவார்கள், அனுமனுடைய மந்திரத்தை சொல்லுவார்கள். உங்களுக்கு என்னென்ன தெய்வங்கள் பிடிக்குமோ வீட்டில் விளக்கேற்றி அந்த நேரத்தில் வந்து அற்புதமாக வந்து ஜபங்களை பண்ணுங்க. அப்புறம் முக்கியமாக ரொம்ப முடியாமல் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், ஒரு 70-80 வயது தாண்டக்கூடிய முதியவர்கள், பிறந்த குழந்தைகள், பசி தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் சாப்பிட வேண்டிய சூழல் ஏற்பட்டால் தர்பைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தர்பையை வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களிலும் போட வேண்டும். இப்போ நீங்கள் இந்த பாயில் படுக்கக்கூடாது, இருந்தாலும் பாய் தலைகணையில் ஒவ்வொரு தர்பத்தை நம்ம போட்டு வைக்கணும். சாப்பிடக்கூடிய குடிநீரில் கூட நம்ம என்னதான் போட்டு மூடி வச்சிருந்தாலும் அந்த கிரகணத்தினுடைய கதிர்கள் பாய்ந்து செல்லும். அதனால் குடிக்கும் தண்ணீரிலையும் தர்பத்தை போட்டு வைக்கணும், பழங்களையும் தர்பத்தை போட்டு வைக்கணும். அதே மாதிரி நாம் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அதிலுமே தர்பத்தை போட்டு வைக்க வேண்டும். தர்பத்துக்கு வந்து எதையும் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உண்டு, தான் உள்ள வாங்கிக்கும். கோயில்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தர்பத்தை வந்து பவித்திரமாக பயன்படுத்துவார்கள், தர்ப முஷ்டியாக பயன்படுத்துவார்கள், கூர்ச்சமாக பயன்படுத்துவார்கள். அதெல்லாம் எதுக்குன்னா உள்ளே தன்னை இழுத்து கொள்ளும் அந்த ஒரு பவரை, அதாவது வரக்கூடிய வானத்திலிருந்து வரக்கூடிய பவராகட்டும், நாம் உச்சரிக்கக்கூடிய மந்திரங்களாகட்டும், அதை உடனே கடத்தக்கூடிய சக்தி அந்த தர்பத்துக்கு உண்டு. அப்போ தர்பத்தை வைத்து நாம் என்ன செய்தாலும் பலன் கொடுக்கும். அதனால் இந்த கிரகண காலத்தில் நாம் தர்பத்தை வந்து ஒரு தர்பம் போது ஒரே ஒரு தர்பத்தை போட்டு வைத்தாலும் விஷத்தை நீக்கும் சக்தி அதுக்கு உண்டு. அதனால் இது மாதிரி விஷயங்களை நல்லா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
மீண்டும் சொல்கிறேன், 3:20க்கு கிரகண புண்ணிய காலம் துவங்குகிறது. சரியாக நாளை மாலை 6:47 மணிக்கு விமோச்சனம் ஆகிறது. நீங்கள் சந்திரனை பார்த்துட்டு தான் சாப்பிடணும். சந்திர பகவானை பார்த்துட்டு விமோச்சன காலம் ஆன பிறகு தான் நீங்கள் நாளைக்கு சோதனை கூட பண்ணி பார்க்கலாம். வழக்கமாக 6:20-25க்கு சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்த சந்திர பகவானை பார்க்கலாம். ஆனால் நாளை மட்டும் 6:30 மணி வரைக்கும் கூட சந்திரனை பார்க்க முடியாது. அப்போனா கிரகண புண்ணிய காலம் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால அது வரைக்கும் பொறுமையாக இருந்து உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அவர்களெல்லாம் பிரார்த்தனை செய்து வீட்டில் விளக்கு ஏற்றி எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகமே போர்மயமாக இருக்குது. அந்த போர்கள்லாம் வராமல் எல்லாரும் காப்பாற்றப்படணும், உலக மக்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும், சாந்தி நிலவணும், அமைதி நிலவணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு. நீங்கள் கிரகண புண்ணிய காலத்தில் 10 முறை ஒரு மந்திரத்தை ஜபித்தால் 100 முறை ஜபித்ததற்கு சமம். 100 முறை ஜபித்தால் 1000 முறை ஜபித்ததற்கு சமம். 1000 முறை ஜபித்தால் 1,00,000 முறை ஜபித்ததற்கு சமம். அதனால தான் கேரளா போன்ற இடங்களில் அந்த மந்திர ஜபங்கள் பண்ணக்கூடியவர்கள் கழுத்து வரை தண்ணீரில் இறங்கியெல்லாம் கடுமையாக ஜபம் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி. நாங்கள் சென்னையில் இருக்கோம், எங்களுடைய வேலை பழுவாக இருக்கோம், நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் பணியில் இருக்கும்போது வங்கியில் வேலை பார்க்குறோம், ஆசிரியராக இருக்கோம், மற்ற வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி ஜபம் பண்ண முடியும்? கவலையே பட வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய வேலையே உங்களுடைய தெய்வம். அப்போ அதில் முழு மனப்பூர்வமாக செயல்படுங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய நாம ராமராமான்னு செய்ய முடியாதா? இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, ராமராமான்னு சொல்லலாம். உங்களுடைய அன்றாட பணிகள் செய்து கொண்டிருந்தாலும் இறை துதியை சொல்லிக்கொண்டே இருந்தோமே ஆனால் நிச்சயமாக அதற்கு 1000 மடங்கு பலன் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கோயில்களுக்கு கூட போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு டியூட்டியில் இருக்கீங்க, பக்கத்தில் நடந்து போகிறீங்க. இப்போ ஓகே, இந்த டைம் கிரகண புண்ணிய காலம் நமக்கு தெரியுதுன்னா ஏழை எளியவர்களுக்கு எதாவது செய்யலாம் இல்லையா? அவங்களுக்கு உடனே பழம் வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை செய்யலாம். அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்த பலன். இதெல்லாம் பெரிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களால் எதை முடியுமோ, எந்தெந்த நல்ல காரியங்களை முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்கள். அதனால் சந்திர பகவானுடைய அருள் நிறைந்து பெருகும். செவ்வாய்க்கிழமை இல்லையா, முருகனுக்கும் கணக்கு உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய தவம், செய்யக்கூடிய பிரார்த்தனை, செய்யக்கூடிய ஜெபம் அமோகமான பலன்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுக்கும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.